ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோட்டோ டிவி. இன்னைக்கு என்ன பார்க்க போனால் 24/4/2024 கேரளா லாட்ரி கெஸிங் தான் பார்க்க போகிறோம். யார் குழுக்காம உங்களுக்கு தெரியும், 50/50 FF 93 தான் குழுக்கள். அதுக்கு முன்னாடி 23/4/2024 ரிசல்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. 262 வாங்க நம்ம அப்படியே வின்னிங் கொடுத்துருக்கோம். எந்த மாதிரி வின்னிங் அமைஞ்சிருக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு டோட்டலாக காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஏகப்பட்ட பெஸ்ட் கமாண்ட் இருக்கீங்க, நிறைய பேர் பிசி வின் பண்ணியிருக்கீங்க. அவங்க பேரெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னைக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாவோ இல்லை ரெகுலராகவோ பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ டோன்ட் டிலே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ கொஞ்சம் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். 262 என்னோட கெஸிங் எப்படி அமைஞ்சிருக்கு அதை பார்த்துடலாம். ஆக்சுவலாக 23ஆம் நான் சொன்ன கெஸிங்கில் இங்கே 623 பாக்ஸ் போட சொல்லியிருந்தேன். ஓரளவு நீங்கள் இந்த நம்பர் பாக்ஸ் போட்டதா கூட பிசி வின் ஆகிருக்கும். அதே மாதிரி 162 வந்திருக்கு, அப்படியே பிசி வின் ஆகிடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அவட்டாளர்களை பொறுத்த முடியும் 6 கண்டிப்பாக இறங்கணும்னு சொல்லியிருந்தேன். அதே மட்டும் 6 கண்டிப்பாக இறங்கியிருக்கு. அதே மட்டும் லைவ் வீடியோலையும் அதே தாங்க, 23ஆவது லைவ்லையும் 6 கண்டிப்பாக நான் சொல்லியிருந்தேன். அதே மட்டும் 6 கண்டிப்பாக இறங்கியிருக்கு பி போர்டில். அதே மட்டும் என்னோட கெஸிங் ஷோ நீங்கள் பண்ணுற லைவில் உங்களுக்கு கிடைச்ச வீடியோவில் எங்கேயும் 462 கொடுத்துருந்தேன், பிசி வின் ஆயிருக்கு. இது பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி. அதே மட்டும் இங்கேயும் 6 கண்டிப்பாக 7 6லேருந்து ஒரு நம்பர் இறங்க சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 6 கண்டிப்பாக இறங்கியிருக்கு. இதுக்கு நம்ம நல்லா எடுத்துகிட்டு தான் ஸோ டபுள் சொல்லிட்டு நம்ம பிக் பண்ண முடியல. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த கெஸிங் நல்லபடியாக எடுத்திருக்கேன். ஸோ வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 262 பெஸ்ட் கமாண்ட் பார்த்துடலாம். கமாண்ட் பண்ணிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த பெஸ்ட் கமாண்ட் எப்படி இருப்பா உங்களுக்கு தெரியும். நீங்கள் பண்ணுற கமாண்டில் ஏபிசி இல்லைனா பிசி இல்லைனா சி போர்டு, நீங்கள் கொடுக்குற ஆல் போர்டில் ஒரு நம்பரோ 2 நம்பரோ பாஸ் ஆகிடுந்தால் உங்கள் நேமோட நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், செல்வராஜ் கே 762 சொல்லியிருந்தாப்புல. ஸோ நல்ல கேசிங் பிசி வின் பண்ணியிருக்காப்புல. ஸோ நிறைய டபுள் சொல்லிட்டேன், பிக் பண்ணலை. அதே மாதிரி சண்முகம் ஆல் போர்டு 6-2 ஸோ நல்ல கேஸ் பண்ணியிருக்காப்புல 6-2. அதே மாதிரி பிரசாந்த் சர்மா பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி, இங்கேயும் பிசிங்க. ஆக்சுவலாக ஆல் போர்டு 6 462 962 ஆக்சுவலாக பாக்ஸ் ஓரியண்டாக கொடுத்துருந்தா நல்ல கேசிங். அதே மாதிரி ராஜாமூர்த்தி ராஜா ஆல் போர்டு 2, ராஜேஷ் கண்ணா பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி, யூசர் விஜய் சி போர்டு 2 அருமையாக டார்கெட் பண்ணியிருந்தாப்புல. சோனா குமார் வேல் டபுள்ஸ் அருமையாக டார்கெட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 அருமையாக டார்கெட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லா கெஸிங். அதே மாதிரி சரவண முத்துசாமி பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி, ராஜ்குமார் ஏபி அண்ட் பிசி பாஸ் பண்ணியிருக்காங்க. நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் பாக்ஸ் போடும் பட்சத்தில் கண்டிப்பாக பிசியோ இல்லைனா ஏபிசியோ கண்டிப்பாக அவங்க வின் பண்ண கொஞ்சம் சான்ஸ் அதிகமாக இருக்குது. தயவு செய்து பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சொல்ல பாக்ஸ் போட மறக்காதீங்க. அதே மாதிரி ஜெயாவின் பின் பாக்ஸ் போடும் பட்சம் ஏசி நல்லா அருமையான கேசிங். டபுள்ஸை அழகாக பிளான் பண்ணி எடுத்துருக்காப்புல நல்ல கேசிங். ஆக்சுவலாக மாசு தாங்க இவர். சரி, டி கருப்பு ஆல் போர்டு 6, டி ராஜேந்திரன் பிசி பாஸ் பண்ணியிருக்காப்புல. அதே மாதிரி மீசுமா சரியா பண்ணலங்க. ஏசி 62 அடிச்சது பிசி இல்லைங்க. ஸோ நல்லா கெஸ் பண்ணியிருக்காப்புல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கிட்டத்தட்ட இவங்க தான் பெஸ்ட்டு கமாண்ட். என்னோட ரொம்ப கம்மியாக இருக்குன்னு பார்க்காதீங்க. என்னோட கமாண்ட் என்னன்னு தெரியல, சடனாக ஆஃப் ஆகிடுச்சு. நிறைய பேர் கமாண்ட் பண்ணிங்க, அந்த கமாண்ட் விசிபிள் ஆகாமல் போயிடுச்சு. அது என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இடத்துக்கு முன்னாடி நான் ஸ்டடி பண்ணேன். சேனல் கொஞ்சம் ஹேக் ஆன மாதிரி ஆகிடுச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் உங்கள் கமாண்டுக்கு மிக்க நன்றி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலை இங்கே ஃபஸ்ட் டைமாகவோ ரெகுலராகவோ பார்க்குற மாதிரி இருந்தால் ஒரே ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு பாருங்க. நம்ம சேனலோட ஏமே என்றைக்கும் 2000 லைக் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு தாங்க நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ பண்ண கொஞ்சம் என்கரேஜாகவும் மோட்டிவேஷனாக அமையுது. ஸோ ஒரே ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு பாருங்க. வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபேஸ்புக் குரூப் வச்சுருப்பீங்க, வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பீங்க, டெலிகிராம் குரூப் வச்சுருப்பீங்க, சில பேர் இன்ஸ்டாகிராம் குரூப் முதல்கொண்டு வச்சுருப்பீங்க. அந்த குரூப்புக்கெல்லாம் நம்ம வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. நான் ஏன் ஷேர் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கமெண்ட்ஸ் அதிகமாக வரும். எந்த அளவுக்கு கமெண்ட் அதிகமாக வருதோ நம்ம லைவ்ல வரப்போ இன்னும் ஈஸியாக நல்ல வின்னிங் நம்ம எடுத்துற முடியும். மறக்காமல் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. லைவ்ல வரேன், ஒன்று பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுங்க. நான் லைவ் வந்த உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டில் வந்து சேர்ந்துடும். நீங்களும் என் கூட லைவ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். லைவ்ல பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ டோன்ட் மிஸ் இட். அடுத்து ஏபிசி நம்பர் பார்க்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ட்ரிக்கில் எடுத்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ட்ரிக்ஸ் எப்படி உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். இந்த போர்டில் இருக்க நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்லேயோ இல்லை உங்கள் ட்ரிக்லேயோ இல்லை உங்கள் கணக்கு வழக்கில் இருக்கான்னு பாருங்கள். இருந்தாலும் தட்டி தூக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. ஏ போர்டு கொடுத்த முடியும் 8 4
பி போர்டு பொறுத்த முடியாது 2 7, சி போர்டு பொறுத்த முடியாது 5 9, சப்போர்ட் நம்பராக 3 கொண்டு வந்திருக்கேன். 3 உங்களுக்கு தெரியும் ஏபிசி நம்பர், இதில் வேணாமையும் இந்த மாதிரி நம்பர் உங்கள் கெஸிங்லேயோ இல்லை உங்கள் ட்ரிக்லேயோ இல்லை உங்கள் கணக்கு வழக்கிலேயே இருக்கான்னு பாருங்க. இருந்தால் தட்டி தூக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் டைம் இருக்கு. உங்களோட ஏ போர்டு நம்பர் என்ன, பி போர்டு நம்பர் என்ன, சி போர்டு நம்பர் என்ன, எல்லாத்தையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் லைவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவு செய்து உங்கள் கமெண்ட்டை நீங்கள் பதிவு பண்ணுங்க. இந்த நம்பர் டார்கெட் பண்ணிட்டு இதுல இருந்து எடுத்து நம்ம சார்ட் ஓரியன்டா எடுத்த மிக்சிங் 3 டிஜிட் நம்பர் பார்த்துடலாம். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு நம்பரை 2 நம்பரை கெஸ் பண்ணிட்டு தான் இந்த சேனலை பார்க்குற மாதிரி இருந்தாலும் இந்த போர்டை கொஞ்சம் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இந்த போர்டில் இருக்க நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்லேயோ உங்கள் ட்ரிக்லேயோ இல்லை உங்கள் கணக்கு வழக்கில் இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் தட்டி தூக்குங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த 953 விலையும் கொஞ்சம் கண்ணு இருக்கட்டும். அதே மாதிரி 372 795 இந்த மாதிரி நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கோட கொஞ்சம் மேட்ச் ஆனாலும் தட்டி தூக்குங்க. அதே மட்டும் 825 479 248 795 834 294 557 372 953 103. செவன்ஸ் முடிஞ்ச அளவு பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு பாக்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவு செய்து உங்களோட 3 டிஜிட் நம்பர் என்ன, உங்கள் நம்பர் இதோட மேட்ச் ஆனாலும் கண்டிப்பாக அதை கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அடுத்து ஏபிபிசி ஏசி நம்பர் பார்க்கலாம். பாதி பேருக்கு தெரியும் தனி ட்ரிக்கில் எடுத்தபடி 2 நாளைக்கு முன்னாடி நல்லபடியாக பாஸ் ஆகிடுச்சு. ஸோ அது எப்படின்னா சிங்கிள் போர்ட் சப்போர்ட் நம்பராக பார்க்கணுங்க. எப்படி சிங்கிள் போர்ட் சப்போர்ட் நம்பராக பார்க்கணும்? அகைன் நீங்கள் ஒரு 8 டார்கெட் பண்ண போகிறீங்க வைங்களேன். 8க்கு பின்னாடி 6 இருக்குது, 8க்கு முன்னாடி 1 இருக்குது. ஸோ 186 பாக்ஸ் போடும் பட்சத்தில் 681 அல்லது 618 168 இதாங்க பாக்ஸ் போடும் மெத்தட். இப்படி நீங்கள் பாக்ஸ் போடும் பட்சத்தில் 6 நம்பர் உங்களுக்கு ஷோவாகும். இந்த 6 நம்பர்லேருந்து 3 நம்பர் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். பிசிக்கோ ஏபிசிக்கோ வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 59 61 27 03 86 75 18 32 70 94 இது உங்கள் கெஸிங்கோட சிங்கிள் போர்டு கெஸிங்கோட மேட்ச் ஆனால் தட்டி தூக்குங்க. அதே மட்டும் உங்களோட ஏபிபிசி ஏசி நம்பரும் அதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேனோட ட்ரிக்ஸோட சின்ன டெமோ பார்த்துடலாம். எப்படி இந்த வீடியோ நீங்கள் யூடியூப்பில் தான் பார்ப்பீங்க. யூடியூப்பில் மோத்தோ டிவி பிளேலிஸ்ட்டு போங்க. மோத்தோ டிவி பிளேலிஸ்ட்டு ஒரு 7 வீடியோஸ் கொடுத்துருக்குங்க. அந்த 7 வீடியோஸ் என்னென்ன வீடியோஸ்னால் ஏபிசி நம்பர் எப்படி இருக்கிறது, பிசி நம்பர் எப்படி இருக்கிறது, சி போர்டு மீன்ஸ் ஆல் போர்டு நம்பர் எப்படி இருக்கிறது. ஸோ கேலண்டர் கெஸிங் நீங்கள் ரொம்ப கேலண்டர் கெஸிங் முக்கியம், மறக்காம விசிட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கேலண்டர் கெஸிங்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ட் எப்படி, பவர் நம்பரோட பெனிஃபிட் என்ன, எல்லாமே இந்த உங்களுக்கு இந்த 7 வீடியோஸ் அமையும். இந்த 7 வீடியோஸை விசிட் பண்ணி பாருங்கள். நீங்களே ஒரு அருமையான வின்னிங் நம்பர் எடுக்கிறதுக்கு இது வழிவகுத்து கொடுக்கும். அடுத்து பவர் நம்பர் பார்த்தலாம். பவர் நம்பரை பொறுத்தவரை உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தாங்க, உங்களுக்கு எந்த ஒரு கெஸிங்குமே பண்ண தெரியல, நான் ஏதோ ஒரு மதிப்பாக தான் நான் ப்ளே பண்ணுவேன், அப்படிப்பட்ட தனிநபராக இருக்கும் பட்சத்தில் வாரத்தில் 7 நாளுமே இந்த பவர் நம்பரில் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நம்பர் 3 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் சூஸ் பண்ணுங்கள். அந்த ஒரு நம்பர் சூஸ் பண்ணி பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக பிசிக்கோ ஏபிசிக்கோ கண்டிப்பாக வின் பண்ண கொஞ்சம் சான்ஸ் அதிகமாக இருக்குது. இதுக்கு லக்கு தேவை, கண்டிப்பாக உங்களுக்கு லக்கு அமையுங்க. இதில் 632 061 574 இந்த நம்பர் உங்கள் கெஸிங்கோட இருந்தால் தட்டி தூக்குங்க. ஸோ டபுள்ஸை பார்த்துருவோம். டபுள்ஸை பொறுத்த முடியும் பார்த்தா 33 77 கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட கெஸிங்கில் இந்த 2 நம்பர் டபுள்ஸில் வந்திருக்கு. அதனால் ஒரு கொஷின் மார்க் கூட விட்டேன்னா. ஸோ நான் லைவ் காலையில் 10:15 to 10:45 லைவ் வந்துடுவேன். ஸோ லைவ் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் தான் லைவ் இருக்கும். அதில் என் கூட லைவில் ஜாயின் பண்ணிக்கலாம். லைவில் பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. எந்த மாதிரி நம்பர் இன்னும் ஃபோக்கஸ் ஆகுது, எந்த மாதிரி நம்ம இம்பார்ட்டன்ட் நம்பர் எல்லாம் லைவில் டிஸ்கஸ் பண்ணி எடுக்கலாம். ஸோ லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கேலண்டர் கெஸிங் பார்த்தலாம். கேலண்டர் கெஸிங் பொறுத்த முடியும் என்றைக்கு நான் சொல்கிறேன்னா 50-50 குழுக்களுக்கும் கார்னியா குழுக்களுக்கும் வின்வின் குழுக்களுக்கும் அதிக முறை வின் ஆகிருக்கு. ஸோ கேலண்டர் கெஸிங் இதை பார்த்தீங்கன்னா 982 019 733 நம்பர் கெஸிங்கோட கொஞ்சம் மேட்ச் ஆனாலும் விட்டுறாதீங்க. அதே மட்டும் தட்டி தூக்குங்க. அடுத்த ஆல் போர்ட் பார்த்தலாம். ஆல் போர்டு பொறுத்தவரை 7 3லேருந்து ஒரு நம்பர் இறங்குறதுக்கும் அகெயின் 2 இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. நிறைய பேர் நல்ல விதமாக ஆல் போர்ட் நம்பர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி உங்களோட ஆல் போர்ட் நம்பர் என்னவோ அதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விடுங்க. உங்கள் கமெண்ட்டுக்கு நான் வெயிட்டிங். ஸோ லைவ் இந்த வீடியோ காலையில் 7 மணிக்கு வரும். ஸோ லைவ் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற கமெண்ட் வச்சு லைவ் கண்டிப்பாக வந்துடலாம். நான் எவ்ரிடே நான் சொல்லிட்டு இருக்கேன், நம்மள்ட்ட ஒரு தமிழ் பையன் கேரளா பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. அதில் ஃபுல் கப்பிள் விளாக் சேனல் தாங்க. ஸோ அது என்னோட சேனல் தான். விருப்பமுள்ளவர்கள் அந்த இந்த வீடியோ பார்த்து யூடியூப்பில் தான் பார்ப்பீங்க. ஸோ மறக்காமல் யூடியூப்பில் போய் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அதுவும் தமிழ் பையன் கேரளா பொண்ணு தான். அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறந்துடாதீங்க. ஸோ சேனலுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தா ஒரு 10 செகண்ட் கொடுத்துட்றேன்.
நான் வீடியோ போட்டு முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்டே வரல. ஒரு 10 மணிக்கு மேலே என்னன்னு தெரியல, கமெண்டே வரல. சரி முடிஞ்சு அடுத்து லைவில் போனேன். அதுக்கப்புறம் ஒரு 12 மணிக்கு மேலே கமெண்ட் ஆஃபில் இருந்துச்சு, ஆன் பண்ணி விட்டேன். திரும்ப அகைன் கமெண்ட் அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு. அப்புறம் ஈவினிங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அது அப்லோட் ஆகலை. அப்புறம் தான் தெரிய வந்து சேனல் கொஞ்சம் ஹேக் ஆகிருக்குன்னு. அதனால தான் கிட்டத்தட்ட இன்னைக்கு வீடியோ லேட் ஆனது ஒரே ஒரு காரணம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இந்த டிலே வராமல் பார்த்துக்கலாம். என் கையில் இல்லை, ஹேக் பண்ண கையில் தான் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இன்று வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பை.